வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 320ஆம் ஆண்டில் கிரேக்க மெய்யியலாளர் பாப்பஸ் வானில் வளைய மறைப்பு ஒன்றை அவதானித்தார். 1009ஆம் ஆண்டில் ஜெருசலேமின் திருக்கல்லறை தேவாலயம் என்ற கிறிஸ்துவ தேவாலயம் கலிபா அல் ஹக்கீம் அல்லா என்பவரால் முற்றாக அழிக்கப்பட்டது. 1081ஆம் ஆண்டில் டிராஜியம் நகரில் இடம்பெற்ற போரில் நோர்மானியர் பைசாந்தியரை தோற்கடித்தனர். 1356ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பேசல் நகரம் முற்றாக அழிந்து போனது. 1565ஆம் ஆண்டில் ஜப்பானுக்கும் மேற்கு உலகத்திற்கும் இடையே முதலாவது கடற்சமர் இடம்பெற்றது. குடாவில் ஜப்பானின் மத்சூரா கடற்படையினர் போர்ச்சுகீசியரின் வணிக கப்பல்களை கைப்பற்றுவதில் தோல்வி அடைந்தனர். 1648ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் முதலாவது தொழிற்சங்கத்தை பாஸ்டன் தொழிலாளர்கள் ஆரம்பித்தனர். 1748ஆம் ஆண்டில் ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் முடிவுக்கு வந்தது. 1860ஆம் ஆண்டில் இரண்டாம் அவனிப் போர் முடிவுக்கு வந்தது. 1867ஆம் ஆண்டில் ருசிய பேரரசிடம் இருந்து அலாஸ்கா மாநிலத்தை ஐக்கிய அமெரிக்கா 7.2 மில்லியன் அமெரிக்க டாலர் விலை கொடுத்து வாங்கியது. இந்த நாள் அலாஸ்கா நாள் என கொண்டாடப்படுகின்றது. 1898ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா புவர்ட்டோரிகோவை ஸ்பானியிடம் இருந்து கைப்பற்றியது. 1922ஆம் ஆண்டில் பிபிசி வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1929ஆம் ஆண்டில் கனடாவில் பெண்களும் சமத்துவம் கொண்ட மனிதர்களே என சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் செக்கோஸ்லோவேக்கியாவை முற்றுகையிட்டு நாஜி ஜெர்மனியிடம் இருந்து கைப்பற்றியது. 1954ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறுவனம் முதலாவது டிரான்சிஸ்டர் வானொலியை அறிமுகப்படுத்தியது. 1963ஆம் ஆண்டில் பெலிசிட் விண்வெளிக்கு சென்ற முதலாவது பூனை என்ற பெயரை பெற்றது. 1967ஆம் ஆண்டில் சோவியத் வெண்கலம் வெனோரா 4 வெள்ளிக்கோளை அடைந்தது. வேறொரு கோளின் வளிமண்டலத்தை அளந்த முதலாவது விண்கலம் இதுவே ஆகும். 1991ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் புதிதாக அமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் சந்தனக்கடத்தல் வீரப்பன் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2007ஆம் ஆண்டில் கராச்சியில் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 139 பேர் கொல்லப்பட்டனர். 450க்கும் அதிகமானோர் காயமடைந்து பூட்டோ உயிர் தப்பினார். மேலும் அக்டோபர் 18ஆம் நாளானது அஜர்பைஜான் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.